கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 93ஆம் சங்கீதம் 4வது வசனம். திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலுமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர். ஆமேன். ஆண்டவர் பாருங்களேன், திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் வலுமையான சமுத்திரத்துடைய அலைகளை பார்க்கிறோம். யார் வல்லமையுள்ளவரா? கர்த்தர் வல்லமையுள்ளவர் என்று இன்னைக்கு நமக்கு தெரியப்படுத்துகிறார். அதாவது திரளான தண்ணீர்களுடைய இரைச்சலை நம்ம கேட்கும்போது, ஏதாவது ஒரு பெரிய ஃபால்ஸ் பக்கத்தில் அந்த இரைச்சல் சவுண்டை நம்ம கேட்கும் போதே அளவுக்கு அதிகமான தண்ணீர் சுரந்து வரும் பொழுது அந்த இரைச்சல் நம்ம கேட்கும்போது நம்மளுக்கு என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா, பயம் வந்துடும். அடுத்ததாக சுனாமி போன்ற சமுத்திரத்தின் பெரிய வலிமையான அலைகளை நாம் பார்க்கும்போது நமக்குள்ளே என்ன வருது? ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்த உடனே ஒரு பயம் வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் வழியாக பயப்படக்கூடிய, அதாவது உங்கள் வாழ்க்கையில் இறைந்து கொண்டே இருக்கிற ஒரு பிரச்சனை, திரளான தண்ணீர்களைப் போல இறைந்து கொண்டே இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து ஒரு பயத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னா, அல்லது வலிமையான அலைகளை பார்த்து நீங்கள் பயத்தில் இருப்பீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்பட வேண்டாம். அதை பார்த்து பயப்பட வேண்டாம். அந்த இறைந்து கொண்டிருக்கிற தொடர்ந்து இறைந்து கொண்டே இருக்கிற இரைச்சலை கொடுத்து கொண்டே இருக்கிற, உங்களை ஒரு பயமுறுத்துகிறதைப் போல அந்த இறைந்து கொண்டிருக்கிற, உங்களை பயமுறுத்த வருகிறதைப் போல வலிமையான அலைகளைப் போல பெருசாக ஒரு பெரிய பர்வதம் போல வருகிற அந்த பிரச்சனைகள், அந்த சூழ்நிலைகள், அந்த மனிதர்கள், நீங்கள் கடந்து போய்கிட்டு இருக்க அந்த பாதைகள், அதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டான்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா நீங்கள் ஆராதிக்கிற தேவன் தான் அந்த சமுத்திரத்தையே உண்டாக்கினவர். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் தான் அந்த மனிதர்களையே உண்டாக்கினவர். அவங்க இறையிறதை பார்த்தும், அவங்க கொடுக்குற சில பிரச்சனைகளை பார்த்தும் நீங்கள் பயந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை காட்டிலும் வல்லமையுள்ளவர் நாம் ஆராதிக்கிற தேவன் என்பதை இந்த நாள் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேலின் தேவன் உன் நடுவில் இருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். அவர் ரட்சிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் காட்டிலும் அவர் வல்லமையுள்ளவர். உங்கள் பிரச்சனைகள், உங்களை பயமுறுத்துகிற அந்த போராட்டங்கள், உங்கள் பயமுறுத்துகிற அந்த சூழ்நிலைகள், அந்த பாரங்கள் எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அமேன். அப்படிப்பட்ட தேவன் தான் உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்லுகிறார், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் பிரச்சனை போராட்டத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஆண்டவர் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற பரிசுத்தர். அதனால் இந்த பிரச்சனைகள், இந்த அலைகளின் நடுவில், இந்த இரைச்சலின் நடுவில் நீங்கள் ஆண்டவரை நோக்கி அவரை உயர்த்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அவரை துதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அந்த பிரச்சனைகளுக்கு மேலே நீங்கள் அவரை துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது, அவரை உயர்த்த ஆரம்பிக்கும் பொழுது, அந்த உன்னதத்தில் வல்லமையுள்ள தேவன் உங்கள் நடுவில் வருவார். அந்த துதிகளுக்குள் வாசமாயிருக்க வருவார். வந்து உங்கள் பிரச்சனைகளையும் போராட்டங்களும் ஒரு என்ன சொல்கிறது, மலை போல இருக்கிற பிரச்சனைகள் ஒரு பனி போல உருக பண்ணி விடுவார். அது ஒன்றுமில்லாமல் போக பண்ணி விடுவார். அது எங்கேருந்து வந்தது, எப்படி போனது, எப்படி இதுலேருந்து நான் விடுதலையானேன் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு நீங்கள் நினைத்து பார்க்குற அளவுக்கு கர்த்தர் அந்த காரியங்களில் வல்லமையோடு செயல்பட்டு நீங்கள் மலை போன்று பார்த்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளும் போராட்டங்களையும் பனி போல உங்களுடைய துதியின் மூலமாக நீங்கள் ஆண்டவரை உயர்த்துகிற அந்த பாடலின் சத்தத்தின் மூலமாக கர்த்தரை உருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அதனால் கர்த்தரை தொடர்ந்து உயர்த்துங்க, தொடர்ந்து துதியுங்க. உங்களுடைய துதியின் சத்தம் உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றும். கர்த்தர் அந்த துதியில் வாசமாக இருக்க வருவார். அவர் வரும்போது வல்லமையுள்ளவராக வந்து உங்களை ரட்சிப்பார், பெரிய காரியங்களை செய்வார். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்களின் வழியாக இறைந்து கொண்டே இருக்கிற போராட்டங்கள், ஆண்டவரே, வலிமையான அலைகளை போன்ற பெரிய பெரிய போராட்டங்கள், பிரச்சனைகள் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி, நான் வல்லமையுள்ளவர், நான் உன்னை ரட்சிப்பேன் என்று சொல்லி நீர் தேற்றுகிற உம்முடைய வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி. இப்படிப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கே உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை விட்டு மறைந்து போவதாக, விடுதலை உண்டாவதாக, ரட்சிப்பு உண்டாவதாக, உம்முடைய வல்லமைகள் வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.